இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் புதிய நியமம் 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு மலையாள படங்க. இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லி டைம் யூஸ் பண்ணுவானா டைரக்டா படத்துக்குள்ள போயிருவாங்க. நம்ம சேனல்ல முறையா இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா கீழ இருக்க ரெட் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு வீட்ல இருக்கிறவங்களோட பேரு தான் வாசுகிங்க. இவங்கள பத்தி சொல்லணும்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே கதைக்களி தாங்க. அதுல இவங்க ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு சூப்பரா ஆடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பாத்ரூம்ல வலிக்க விழுந்து கை அடிபட்டு போச்சுங்க. அந்த வழியில கூட தன்னோட பொண்ணுக்கு அவசரமா சாப்பாடு செஞ்சு கொடுத்து பஸ்லயும் ஏத்தி விடுறதுக்காக வராங்க. அந்த பஸ்ஸோட கிளீனருமே குழந்தைய ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்துல தான் தொடுற மாதிரி வாசுகிக்கும் தெரியுதுங்க. இத பார்த்த வாசுகிக்குமே செம்ம டென்ஷனுங்க. ஏன் அந்தந்த குழந்தைகளுக்கு ஏற தெரியாத உடனே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தாதான் திருந்துவே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வாய்க்கு வந்து திட்டி விட்டுறாங்க. உடனே பக்கத்துல இருந்தவங்க தான் ஏன் வாசுகி இவ்வளவு கோவப்படுற, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இவங்களும் எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஸ்கூலுக்கு போற குழந்தைக்குமே ஏன் அம்மா இந்த மாதிரி நான் பேசுறாங்க, கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி அப்செட்ல இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறமா வாசுகியோட கணவரை காட்டுறாங்க. அவரோட பேர் லியூஸ்ங்க. மனுஷன் டிவி சேனல்ல ஒர்க் பண்றாப்லே. அது வந்து திரை விமர்சனம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மூவியை ரிவ்யூ பண்றோம் இல்லையா, நம்மளன்னு சொல்லக்கூடாதுங்க, நம்மளை விட 10 மடங்கு நல்லாவே பண்றாப்லங்க. அந்த ஷோவும் ரொம்ப பிரபலமான ஒண்ணுங்க. இது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சா கூட அந்த சிலையில களிமண்ல செய்வோம் இல்லையா சிற்பமா, அதுவும் பாப்பாப்ல. இன்னும் கொஞ்சம் மேல மனுஷன் அட்வொகேட் வேறங்க. அதிகமா இவருக்கு கேஸ் வரதே டைவர்ஸ் கேஸ் தாங்க. இந்த மனுஷனுக்கு உசுரா இருக்கிறது தன்னோட மனைவியும் குழந்தையும் மட்டும்தாங்க. இவங்க காதலிச்சு தாங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஹீரோட வீட்டுல தன்னோட மவனையும் பேத்தியையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனாலும் மருமவளை சேர்த்துக்கலங்க. ஏன்னா மதம் விட்டு மதம் காதலிச்சு கல்யாணம் பண்ணதால கடந்த 8 வருஷமா எதுவுமே பேசுறது இல்லைங்க. அதுக்கப்புறமா காலையில வாசுகியும் தோசை ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல அங்க இருக்கிற எஃப்எம்லயும் தீபிகா IPS ஒருத்தங்க நியமிச்சிருக்காங்க. அவங்க இருக்கிற ஏரியாக்குள்ள எந்த ஒரு தப்புமே நடக்காது, அதுவும் பெண்களுக்கு ஒண்ணுன்னு உடனே ஆக்ஷன் எடுப்பாங்கிற மாதிரி எஃப்எம்லயும் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இந்த மனுஷனும் போன் பேசிக்கிட்டு இருந்தவர் இன்னும் சமயக்கட்டுல இருந்து கருகிற வாசனை வருதுன்னு சொல்லிட்டு உள்ள போறாப்ல. அங்க பார்த்தா தோசை கருகி போய் கிடக்குங்க. அங்கிட்ட ஹீரோனியுமே ரொம்பவே சோகத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த மனுஷனை என்னமா ஏதுமாங்கிற மாதிரி கேக்குறாப்ல. அவங்கள என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறமேட்டுக்கு குழந்தைய ஸ்கூல் பஸ்ல நான் அனுப்ப வேணாம், நீங்க தான் அழைச்சிட்டு போகணுங்கிற மாதிரி சொல்ல டக்குன்னு இந்த மனுஷனும் அது சூப்பருமா, ஏன்னா மாசம் 1500 அதுக்கு வேற கொடுக்கணும், நானே போய் விட்டுட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சு, எனக்கு காசு மிச்சங்கிற மாதிரி சொல்ல டக்குன்னு இவங்களுக்கு கோவம் வந்து குழந்தைய விடுறதுக்கு நம்ம கார் வாங்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மனுஷனும் தன்னோட மனைவியை பார்த்துட்டு ஏதாவது பேசுனா இதுக்கு வேற பேசுவான்னு சொல்லிட்டு லோனை கீனை போட்டு எப்படியோ ஒரு காரை வாங்கிடுறாப்லங்க. காரை எடுத்தோன்னே கோயிலுக்கு தான் போகுது. இவங்களும் அங்க சாமி கும்பிட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்ணு வாலண்டரியாவே இவங்கள்ட்ட வந்து பேசுறாங்க. இவங்களோட பேரு கவிதா. ஹீரோ டிவி சேனல்ல ஒர்க் பண்றாரு இல்லையா, அதே சேனல்ல தான் இவங்களும் ஒர்க் பண்றாங்க. ஹீரோக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு கூட இவங்க வலிஞ்சு பேசுறது வழக்கமா வச்சிருக்காங்க. அதனாலேயே இவங்களுக்கு வாசுகிய சுத்தமா பிடிக்காது, வாசுகிக்கு இவங்கள சுத்தமா பிடிக்காதுங்க. அதுக்கப்புறமா இவங்களையும் வீட்டுல விட்டுட்டு அந்த மனுஷன் அவரோட வேலையை பார்க்க கிளம்புறாப்ல. வாசுகி கொஞ்சம் கொஞ்சமா கை கொஞ்சம் சரியாகிக்கிட்டே வருதுங்க. ஒரு கட்டத்துல பேக் எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. இவங்க எங்க போறாங்கன்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற பீச்ல போய் நிக்கிறாங்க. இதே பீச்ல கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த தீபிகா IPS சொல்லிருக்கோம் இல்லையா, அது இவங்க தாங்க. ஏதோ ஒரு கொலை இங்க நடந்திருக்க போல, அந்த கொலைக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பத்தி சொல்லணும்னா சின்ன துரும்பு சீட்டு கிடைச்சா கூட அது என்ன ஏதுன்ட்டு அசால்ட்டா கண்டுபிடிக்கிற ஆளுங்க. இதே சமயத்துல வாசுகியுமே ரொம்ப சோகத்துல நின்னுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அங்க இருந்து கொஞ்சம் தள்ளியே ஒரு வயசான நபர் ஒருத்தர் இருக்காப்ல. இவர் யாருன்னு அந்த பிளாட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு நபருங்க. இந்த மனுஷன் வாசுகிய ரொம்ப வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அது என்ன ஏதுன்னு நம்ம கடைசியில பாப்போங்க. அதுக்கப்புறமா ஹீரோவோட வக்கீல் ஆபீஸ காட்டுறாங்க. அந்த மனுஷனும் ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காப்ல. அங்க இவருக்கு ஒரு ஜூனியர் இருப்பாப்லங்க. அந்த மனுஷன் இந்த தொழிலுக்கு வந்ததுக்கு நம்ம ரவுடியாவே இருந்திருக்கலாம் போல. இந்த மனுஷன் காசும் தர மாட்டாப்ல, எதுவும் தர மாட்டாப்ல. ஏதாவது ஸ்கெட்ச் போடணும் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்றா அப்படின்ட்டு ஒரு நபர்கிட்டயும் போன் பேசுறாப்ல. இவருக்கு அந்த தொழில் தான் தெரியும் போலங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் அயன் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இந்த பிளாட்டை கீழே ஒரு அயன் பண்றவர் இருப்பாப்ல. அந்த மனுஷனோட பேரு பச்சங்க. மனுஷன் கொஞ்ச நாள் எங்க போனாரு ஏது போனாருன்னு தெரியல. அவர் இல்லாத காரணத்தால இந்த மனுஷன் முக்கியமான மீட்டிங் போல இன்னைக்கு, அதனால இவரே அயன் பண்ணிட்டு கிளம்புறாப்லங்க. ஹீரோனி எப்போதுமே இன்ன வரைக்குமே ரொம்ப ஒரு சோகத்திலேயே இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயம் மனசளவுல பாதிச்சிருக்காங்கிற மாதிரி தான் நமக்கு புரிய வருது. குழந்தைகிட்ட கூட கட் அண்ட் ரைட்டா பேசுறாங்க. இவங்க பேசுறது போறது எல்லாமே அந்த வயசான நபரும் பார்த்துட்டு கிளம்புறாப்ல. அதுக்கப்புறமா ஹீரோவும் ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காப்ல. இதே சமயத்துல கவிதாவும் குழந்தைய அழைச்சிட்டு வராங்க. இந்த மனுஷனும் என்னமா அதுக்குள்ள வந்துட்டேங்கிற மாதிரி கேட்க டக்குன்னு கவிதாவும் அவங்க ஸ்கூல்ல ஏதோ பிரின்சிபல் இறந்துட்டாங்களா, நானும் வாசுகிக்கு போன் பண்ணி பார்த்தேன், போனும் சுவிட்ச் ஆஃப்ங்கிற மாதிரி வருது, அதனாலதான் குழந்தைய இங்க அழைச்சிட்டு வந்தேங்கிற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த மனுஷனும் குழந்தைய அழைச்சிட்டு வீட்டுக்கு போலான்ட்டு கார்ல போய்கிட்டே இருக்காங்க. அப்பதான் பொண்ணு என்ன சொல்றாங்கன்னு, அம்மா முன்ன மாதிரி நான் பேச மாட்டாங்கப்பா, முன்னாடி நான் சந்தோஷமா பேசி என் கூட பயங்கரமா விளையாடுவாங்க, ஆனா இப்போ நான் எது பண்ணாலுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கிற மாதிரி சொல்ல மனுஷனும் ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறாப்லங்க. ஒரு நாள் துணியெல்லாம் துவச்சிட்டு வந்து வெளியில பால்கனிலேயே போடுவாங்க. இத பார்த்த ஹீரோவும் இங்க ஏமா துணிமணி நான் போட்டு வைக்கிறேன், அதான் மாடி இருக்கே அங்க போடலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க அங்கெல்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க, இங்க போறதுனால என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எரிஞ்சு
குனிஞ்சு விழுந்து பேசுறாங்க. இந்த மனுஷனும் அதுக்கப்புறம் மாடியில போய் பாப்பாப்ல அங்க ஒருத்தர் கூட துணி போட்டிருக்க மாட்டாங்க. அவருக்கும் புரியுது ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கான்ட்டு தன்னோட குழந்தைகிட்டையும் அம்மா ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கா போலமா, இதனா நீ மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்காதே, ஃப்ரீயா விட உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி குழந்தை கொஞ்சம் ஆறுதலா பேசுறாங்க. அப்படியே கட் பண்ண வாசிக்கும் கையினா கொஞ்சம் சரியாயிடுச்சு இல்லையா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் வேறங்க. இவங்க கதகளி தான் பயங்கரமா ஆடுவாங்க இல்லையா, அதுக்காக இவங்களும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாப்லங்க. என்னமா ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல இங்க இருக்குன்ட்டு, நானா கெஸ் பண்ணி வந்தேங்கிற மாதிரி இந்த மனுஷனும் சொல்லிக்கிட்டு இருக்காப்லங்க. இதே ப்ரோக்ராமுக்கு தான் இந்த தீபிகா ஐபிஎஸ் சொல்லிருப்போம்லங்க, அவங்களும் இங்க கெஸ்டா வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ப்ரோக்ராம் ஆரம்பிக்குதுங்க. ஹீரோனியும் ராவணன் கெட்ட போட்டு பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் அந்த அதிகாரியும் பார்த்துட்டு சூப்பரா இருக்கேமா, அந்த பையன் யாருங்கிற மாதிரி கேட்க பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பையன் இல்ல மேடம், பொண்ணு. பாசுகி அளவுக்கு இந்த கெட்டப்ப வேற யாருமே போட முடியாது மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் அந்த அதிகாரிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்படி இந்த பக்கெட்டு ஹீரோ கிட்ட அந்த பெரிய மனுஷன் சொல்லிருப்போம்லங்க, ஒரு வயசான நபர், அவரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காப்ல. அது என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க நமக்கு ஒண்ணும் தெரியலங்க. அதுக்கப்புறமா ப்ரோக்ராம்னா முடிஞ்சிட்டு ஹீரோவும் ஹீரோனியும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. அதே சமயத்துல இந்த போலீஸ் அதிகாரியும் வந்துடுறாங்க. இந்த மனுஷன் என்ன நினைச்சுக்கிறாப்ல, நாங்க 2 பேர் லவர்ஸ் நினைச்சுதான் நீங்க வண்டியை நிப்பாட்டுறீங்க போல, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மேடம்ங்கிற மாதிரி சொல்ல டக்குனு இவங்களுமே வாசுகி உங்களோட ப்ரோக்ராம் ரொம்பவே அல்டிமேட், நான் ரொம்பவே ரசிச்சேன், உங்களுக்கு எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, இன்னொரு நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல டக்குனு ஹீரோவும் அது என்கிட்டமே இருக்கு மேடம், இப்ப நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு கோவத்திலே கிளம்புறாப்லங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல ஹீரோனியுமே ஹீரோட போன் எடுத்து இந்த ஐபிஎஸ் அதிகாரின்னு சொல்லிருப்போம்லங்க, அவங்களோட நம்பரை இவங்களோட போன்ல சேவ் பண்ணிக்கிறாங்க. இது ஏன் எதுக்கு நமக்கு ஒண்ணும் பிடிபடல. அப்படியே அடுத்த நாள் காலையில தீபுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா அவங்க ஏரியாக்குள்ள இந்த போதை பொருள்லாம் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குங்க. இந்த ஒரு விஷயம் பெண்களுமே பயன்படுத்துறாங்க, போதா குறைக்கு சின்ன குழந்தைங்கன்னா இது ரீதியா பாதிக்கப்படுறாங்கிற மாதிரி இன்னொரு அதிகாரின்னு சொல்ல அதுக்காக உடனே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த போதை பொருள் தடுக்கிறதுக்காக விழிப்புணர்வுனா ஏற்படுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்கூல்லயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல தான் இவங்களுக்கு ஒரு போன் கால் வருதுங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அப்புறமா பேசுறமாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒருவேளை வந்த கால ஹீரோனி இதா கூட இருக்கலாம். அப்படியே கட் பண்ண ஹீரோ அவங்க பிளாட்ல அயன் பண்ண வரல ஒருத்தர் பச்சன் சொல்லிவிட்டு அவர் ரொம்ப நாள் வராம இருக்கிறதுனால அவங்க ஏரியாக்குள்ளேயே போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாப்லங்க. அங்க இருக்கிறவரு என்ன சொல்றாப்லின்னு, அவனுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்கான் சார், அவன் வாங்குற லாட்டரியில ஒரு 10,000 விழுந்திருக்கு, இந்த வாரம் அவன் கண்டிப்பா வந்துதான் சார் ஆவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது சரியா நீங்க அயன் பண்ணி கொடுப்பீங்களாங்கிற மாதிரி கேட்க மன்னிச்சுக்குங்க சார் யூனியன்ல விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாப்லங்க. அதுக்கப்புறமா ஹீரோனியுமே குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவங்களும் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி சமயத்துல ஒரு போன் கால் வருது. அது யாருன்னு பார்த்தா அந்த அதிகாரி தாங்க. ஹீரோனியும் லைட்டா தயங்கி பேசுறாங்க. அவங்க பேசுறதுலயே இந்த அதிகாரியும் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க. பட் தயங்குறாங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டு எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, உனக்கு ஒரு தங்கச்சியோ அக்காவா இருந்தா எப்படி பேசுவியோ மனசு விட்டு பேசுமா அப்படிங்கிற மாதிரி அதிகாரியும் கேட்க இவங்களும் சொல்றாங்க. என்ன ஏதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாட்டுக்கு மீன் விக்கிற ஒரு ஆள் வருவாப்ல. அந்த ஆளு ரொம்பவே தப்பான ஒரு நோக்கத்துல எல்லாருக்கிட்டையும் பேசுறதையும் பாக்குறாங்க. இது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல வர வழியில ஒரு பழம் விக்கிறவனும் இதே மாதிரி தாங்க ரொம்பவே எல்லாருக்கிட்டையும் டபுள் மீனிங்ல தான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே இந்த அதிகாரியும் நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில எப்போதும் வர மீன் கடைக்காரனு அழகானுங்க. இந்த ஒரு விஷயம் ஹீரோனிக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா ரொம்பவே நன்றி மேடம் அப்படின்ட்டு அந்த அதிகாரி கிட்டையும் சொல்றாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன கொஞ்சம் தைரியமா இருக்கணுமா, நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எதிர்த்து கேள்வி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நாங்க என்ன மேடம் பண்ண முடியும், சாதாரண ஒரு ஆளுதான், இதெல்லாம் கண்டு காணாத போலதான் வாழ வேண்டியதா இருக்கு மேடம் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா பேசுறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டுமே அந்த பழ வியாபாரியுமே தூக்கிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் ஹீரோக்கு தெரிய வருதுங்க. என்ன பழம் விக்கிறவன் ஆளை காணும், மீன் விக்கிறவனு காணும், என்ன எல்லாருமே காணா போயிடுறாங்க அப்படின்னு நக்கல் பண்றாப்ல. அப்படியே அடுத்த நாள் காலையில ஹீரோனியா அந்த அதிகாரிக்கு போன் பண்ணி ரொம்பவே நன்றி மேடம், இதுக்கப்புறம் இந்த பிளாட்ல இருக்கிறவங்க ஒரு அளவுக்கு நிம்மதியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அதிகாரியுமே என்னமோ உங்க ஹஸ்பண்ட் ரொம்பவே அமைதியா இருப்பாரு போலயே அப்படிங்கிற மாதிரி சொல்ல டக்குனு ஹீரோனியுமே அந்த மனுஷனுக்கு நடந்ததெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கொலையே பண்ணிடுவாரு மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டக்குனு அதிகாரியுமே கொலையே நடந்துரும்னா அப்படி என்னமா நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. ஹீரோனி கொஞ்சம் தடுமாறுறாங்க. டக்குனு அதிகாரியுமே இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்னன்னு சொன்னாதாமா உங்களுக்கு உதவியே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்களோட ஃபேமிலியில என்னைக்குமே சந்தோஷம் குறையாம தான் எப்போதுமே வாழுவோம். சின்ன சின்ன சண்டைகள் நடந்தா கூட அடுத்த நிமிஷம் மறந்துட்டு எப்போதும் போல நானும் என் ஹஸ்பண்ட் பேசிக்கிட்டு இருப்போம். அவ்வளவு சந்தோஷமா இருந்த நாட்கள் தான் அதிகம். இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் ஹீரோனியோட வீட்டுல கஞ்சா ஸ்மெல் வர ஆரம்பிக்குதுங்க. அவங்களும் என்ன ஏதுன்ட்டு மாடியில போய் பாக்குறாங்க. ஹீரோவும் அங்கிட்ட இங்கிட்ட தேடி பாக்குறாப்ல, யாரும் இல்லங்க. டக்குன்னு இந்த மனுஷனும் உனக்கு எப்படி இந்த ஸ்மெல் தெரியுங்கிற மாதிரி கேட்க என் அண்ணனை இந்த ஒரு விஷயத்தாலதான் உங்களுக்கு தெரியாதா என்ன, அந்த ஒரு விஷயத்துல தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனி சொல்ல டக்குன்னு ஹீரோவும் கலாய்க்கிறாப்லங்க. அந்த செலிபிரிட்டியை நான் மறந்துட்டேன் பாரு, இங்க யாருமே இல்லம வா கீழே போலாங்கிற மாதிரி சொல்லி அழைச்சிட்டு போறாப்ல. அப்பதான் ஹீரோனியுமே ஒருவேளை ராஜேஷா இருக்குமோங்கிற மாதிரி கேட்க ஏமா நீ வேறமா, அவனுக்கு வயசே கிடையாதுமா, அது மட்டும் இல்லாம ஒரு வாத்தியாரு பையனை இப்படி நம்மளே சொல்லலாமா
போலாமா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாப்புலங்க. அப்படியே மேல பார்த்தா இந்த ராஜேஷ் சொன்னாங்க இல்லையா, அந்த பையனும் இந்த கவிதாவோட தம்பியும் தான் 2 பேர் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போதா குறைக்கு ஹீரோனியும் ரொம்பவே தப்பான ஒரு கண்ணோட்டத்துல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில பொண்ணையும் வெளியில வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கிளம்புறாங்க. அதே சமயத்துல இந்த பச்சன் சொன்னோம் இல்லைங்க, இந்த அயன் பண்றவன் அப்படியே கொஞ்சம் டபுள் மீனிங்கா பேசுற மாதிரி அவங்கள ஒரு தப்பான ஒரு பார்வையில பார்த்துட்டு கிளம்புறான். இவங்களும் மேல போறாங்க. இந்த கவிதாவோட தம்பின்னு ஒருத்தங்களை சொல்லிருப்போம் இல்லையா, அந்த நம்பர் என்ன சொல்றானே, நாங்க எல்லாம் கோவாக்கு போறோங்க, உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது சரக்கு இருக்கு வேணுமாங்கிற மாதிரி கேட்க டக்குன்னு இவங்களுமே அதெல்லாம் உன் அக்காவுக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவன் பார்வையும் அதே மாதிரி தாங்க இருக்கு. அதுக்கப்புறமா ஹீரோனியும் சலங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதே ஒரு நேரத்துல வெளியில மழை வர மாதிரி பயங்கர காத்தடிக்குதுங்க. இவங்க மாடியில தான் இவங்களோட துணியை போட்டிருக்காங்க. அதை எடுத்துட்டு வந்துடும் சொல்லிட்டு அங்க போறாங்க. போறப்பதான் இந்த வாத்தியார் பையன் சொல்லிருப்போம் இல்லங்க, அந்த நபர் இவங்களோட பொருள்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி பேசுறேன். இவன் பேசுறது ரொம்பவே தப்பா இருக்கிற மாதிரி ஹீரோனிக்கு புரிய வர டக்குன்னு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. மாடியில இறங்கி கீழே போலான்னு பார்த்தா கதவை சாத்திட்டு அந்த நினைக்கிறது இந்த பச்சன் சொல்லியிருந்தோம் இல்லங்க, அந்த நபர் தாங்க. ஹீரோனியும் ரொம்பவே கதறாங்க. ஆனா அவங்க விடுற மாதிரி இல்லங்க. டக்குன்னு இந்த வாத்தியார் பையன் தான், இந்த ஒரு விஷயத்தை வெளில சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், அவனோட மொத்த வீடியோவும் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்ட்டு ஒரு பெண் கேமராவிலையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு மிரட்டி கற்பழிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண ஹீரோவும் தம் பொண்ணு அழைச்சிக்கிட்டு அம்மாவை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காப்லங்க. இவங்களெல்லாம் பார்த்து அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷங்க. உங்களெல்லாம் எத்தனை நாள் ஆச்சு பார்த்து இப்பதான் வரணும் தோணுச்சா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து ஹீரோவோட தங்கச்சியுமே, உனக்கு உன் மவளை பிடிச்சிருக்கு, உன் பேத்திய பிடிச்சிருக்கு, ஆனா உன் மவன் கட்டின பொண்ணை மட்டும் பிடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாங்க. இந்த ஒரு விஷயம் அவங்க அம்மாவுக்குமே ரொம்பவே கஷ்டமாயிடுது. இத்தனை வருஷம் ஆச்சு என் மருமகள்கிட்ட பேசாதது ஏன் தப்புதாம, நான் போய் வீட்டுல போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த நம்ம கிட்ட ஹீரோனிக்குமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு சாகலான்னு முடிவு எடுக்கிறாங்க. இதே சமயத்துல இன்னொரு மனசு என்ன சொல்லுதுன்னு, தப்பு பண்ணவங்களே இங்க இருந்து நல்லா வாழ்றப்ப எந்த ஒரு தப்பும் பண்ணாத நம்ம ஏன் இப்படி முடிவெடுக்கணும், அவங்களுக்கு ஒரு சரியான தண்டனை கொடுக்காம நம்ம இப்படி ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு மனசை கொஞ்சம் தைரியப்படுத்திக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை யார்ட்டுமே சொல்லாம இருக்காங்க. இதே சமயத்துல தான் இத்தனை வருஷமா கோவத்துல இருந்த அத்தையும் வீட்டுக்கு வராங்க. முதல்ல ஹீரோனியை இப்பதான் பாக்குறாங்க. என் மகாலட்சுமி மாதிரி இருக்கமா, உன்னைய இத்தனை நாள் கோவப்பட்டு உன்னைய பார்க்காம இருந்துட்டேனே அப்படின்ட்டு ரொம்பவே பாசமா பேசுறாங்க. என்னமா கையில அடிபட்டு இருக்குங்கிற மாதிரி கேட்க இவங்களும் உடனே பாத்ரூம்ல இருந்து வலிக்கு விழுந்துட்டு அதாங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு அடிபட்டது இவங்களுக்கு நடந்த கொடுமையால தாங்க. இந்த ஒரு விஷயமும் சொல்லி முடிக்கிறாங்க. அதிகாரி என்ன சொல்றாங்கன்னு சில டீடைல்ஸ்னா கொடுமை நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்ல இவங்களுமே அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு அது என்னாலதான் மேடம் முடியும், இந்த ஒரு விஷயத்தை விடுங்க, நீங்க கொஞ்சம் எனக்கு பக்கபலமா இருந்தாலே போதும். அவங்க அன்னைக்கு விட்டு போனது அந்த பெண் கேமராவே. அதுக்கப்புறமா நான் செக் பண்ணி பார்த்தேன், பல பெண்களோட வீடியோனா அதுல இருந்திருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ ஏன் இது முடி எடுக்காதம்மா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிறப்பயே ஹீரோனையும் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பச்சன் சொல்லியிருந்தோம் இல்லங்க, அந்த நபருமே லாட்டரியில பணம் கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த பணத்தை வாங்க ஊர்ல இருந்து வந்துடுறாப்லங்க. லாட்டரிக்காரன்ட்ட பணமும் வாங்குறாப்ல. இதே சமயத்துல ஹீரோனியும் அந்த வழியா கிராஸ் ஆக ராசி அம்மா சந்தோஷமா தானே இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை பத்தி யார்ட்டையுமே சொல்ல போல நம்ம பசங்களை கூப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த 2 பசங்க கோவா போனாங்க இல்லையா, அவங்களே இங்க வர சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பச்சையும் பிளாட்டுக்கு போயிட்டு எப்போதும் போல அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. இந்த ஒரு விஷயம் ஹீரோனிக்கு தெரிய வருதுங்க. உடனே அந்த அதிகாரிக்கு போன போட்டு முதல்ல முடிக்க வேண்டியது இவனதான் மேடம், அந்த 2 பேருக்கு ஒரு மேப்பா இருக்கிறது இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண இங்க பச்சையும் அயன் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல. செலவு பெட்டியில பயங்கர புகை வருதுங்க. இந்த மனுஷனுக்கு ஏற்கனவே ஆஸ்துமானா இருக்கு போல. இந்த புகை அவருக்கு ஒத்துக்கலங்க. அதுக்குன்னு ஸ்ப்ரே மாதிரி வாயில் அடிச்சுப்பாங்க இல்லையா, அதை எடுத்து அடிச்சு பாக்குறாப்ல. அப்படியே கீழே விழுந்து இறந்தும் போயிடுறாப்லங்க. அதுக்கப்புறமா அந்த 2 பேர் கோவா போனாங்க இல்லையா, அவங்களும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த கவிதாவோட தம்பியும் இன்னைக்கு என்ன நியூஸ்ங்கிற மாதிரி கேட்க இன்னைக்கு ஒரு 2 ஆக்சிடென்ட் ஆச்சு, அது போதாதுன்ட்டு நம்ம பிளாட்ல இருக்கிற பச்சையை நேத்து இறந்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல கவிதாவோட தம்பிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க. எப்படி இறந்துருப்பாங்கிற மாதிரி அவருக்கும் பல யோசனைகள். உடனே இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அந்த வாதியாரோட பையன் இந்த ஒரு விஷயத்தை அவங்கள்ட்டையும் சொல்ல அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க. நேத்து என்ன நடந்துச்சுன்னு அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கும் போகுது. ஹீரோனி என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மிளகானா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து பச்சை இல்லாத சமயமா அவனோட இஸ்திரி பெட்டியில போட்டுருவாங்க. அதனாலதான் அதிகமா புகை வந்திருக்கும். இதுக்கு மேல என்ன பண்ணிருப்பாங்கன்னு அந்த ஸ்ப்ரே இருக்கும் இல்லையா, அதுலயும் மிளகா தூள் எல்லாத்தையும் போட்டுறாங்க. அந்த மனுஷன் ஸ்ப்ரே அடிக்க மூக்குலயும் பயங்கரமா காரம் ஏறி அப்படிதான் இறந்திருப்பாப்ல. இந்த ஐடியா கொடுத்தது எல்லாமே அந்த அதிகாரி அம்மா தாங்க. அதுக்கப்புறம் மீதி 2 பேர் இருக்காங்க இல்லையா, அதுக்காக ஒரு பிளான போடுறாங்க. உங்களுக்கு கொரியர்ல ஒரு போன் அனுப்பி விடுறேன், அந்த போன்ல யாருக்கிட்ட பேசினாலுமே லேடி வாய்ஸ்ல தான் இருக்கும், நீங்க அவங்கள்ட்ட என்ன போலயே பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவங்க சொன்ன மாதிரி அந்த போனும் பார்சல்ல வருது. அதுக்கப்புறமா இவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த கவிதாவோட தம்பிக்கு போன் பண்ணி நீங்க வச்சிருந்த பெண் கேமரா எங்க கைக்கு மாட்டிருக்கு, அதை செக் பண்ணப்போ இவ்வளவு பெண்களை வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்கு வெளியில போலீஸ் வருங்கிற மாதிரி சொல்ல அந்த பையனும் மிரண்டு போயிடுறாங்க. இவனு வெளியில பாக்குறப்ப ஒரு ஜீப்பும் வருது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் பயந்துகிட்டு இருக்கிற சமயத்திலேயே போனுக்கு ஒரு வீடியோவும் வருதுங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா கவிதாவோட பாத்ரூம் கிளிப்புங்க. இவனும் பார்த்து கதறான். டக்குன்னு ஹீரோனியுமே கவிதாவுக்கு போனை போட்டு இந்த வீடியோ பார்க்க சொல்றாங்க. அதுவும் அந்த அதிகாரியா. இது மட்டும் இல்லாம இந்த வேலையை பார்த்து
பார்த்தது உன் தம்பிதாங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இவங்களும் பார்த்து பதறி போறாங்க. அந்த தம்பிக்காரன் போன் பண்ணி அது நான் பண்ணலக்காங்கிற மாதிரி சொல்ல முதல்ல அக்கான்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டி விட்டுறாங்க. இந்த மனுஷனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல இருக்க கடல் கரைக்கு போய் அதுல விழுந்து இறந்தும் போயிடுறாப்பலங்க. இந்த ஒரு விஷயம் நான் போலீஸ் மீடியான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வருதுங்க. இந்த ஒரு விஷயம் அந்த வாத்தியாரோட பையனுக்கு தெரிய வர அவனும் பதறி அடிச்சிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. இந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்த்துட்டு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. இந்த மாதிரி ஒரு நேரத்துல இவருக்கு ஒரு கால் வருதுங்க. சதீஷோட ஃப்ரெண்டு தானே நீ, கடைசியா அவன் உன்கிட்ட தான் கால் பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் தான் இறந்திருக்கான். இது மட்டும் இல்லாம அவங்க அக்காவை வீடியோ எடுத்தது நீதாங்கிற மாதிரி அவங்க அக்காவே வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னையும் பிடிச்சிருவோங்கிற மாதிரி பயங்கரமா மிரட்ட இவனும் பயத்துல கட் பண்ணிடுறாங்க. இதே சமயத்துல அங்க இருந்து வந்த ஒரு போலீஸும் தம்பி இந்த பையனோட ஃப்ரெண்டு தானே உங்களை விசாரிக்கணுங்கிற மாதிரி கேட்கிறாப்ல. இதே சமயத்துல அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோ அங்க வந்துடுறாப்லங்க. அந்த போலீஸுக்கு ஹீரோவும் அட்வொகேட்டுங்கிற மாதிரி தெரியும் போல. ஹீரோ என்ன சொல்றாப்லீங்க, சரி இந்த பையனை எனக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும், இந்த பையன் எந்த ஒரு விஷயம் பண்ணிருக்க மாட்டேன், நான் காலையில ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வரேங்கிற மாதிரி அந்த அதிகாரிகிட்டையும் சொல்றாப்ல. அந்த மனுஷனுக்கு கிளம்பிடுறாருங்க. இதே சமயத்துல இவங்களோட அம்மா அப்பாவும் உன் ஃப்ரெண்டு என்னடா இப்படியாப்பட்டவனா இருக்க, அவனோட பாக்கெட்ல போதை பொருள் பாத்துருக்காங்களாம அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. இந்த மனுஷன் அவங்கள்ட்ட எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறாப்லங்க. அதுக்கப்புறமா போலீஸுமே இது கொலை கிடையாது சூசைடு தான், அவரோட பாக்கெட்ல இருந்து பல போதை பொருள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பிரஸ் முன்னாடி சொல்லிடுறாங்க. இப்ப கடைசியா இருக்கிறது இந்த வாத்தியாரோட பையன் தாங்க. அந்த மனுஷன் எங்க இருக்காருன்னு பார்த்தா பயங்கர போதையில ஒரு பழைய பில்டிங்ல படுத்திருக்காப்ல. இந்த மனுஷனுக்கு லைட்டா போதை தெளிஞ்சு போனை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி இருந்த போனை ஆன் பண்றாப்ல. டக்குன்னு ஒரு போன் காலுங்க. அது யாரு எவருன்னு பார்த்தா அது ஹீரோனி தாங்க. அந்த அதிகாரி பேசுற மாதிரியே இவங்களும் பேசுறாங்க. நீ ஆன் பண்ணதால கொஞ்ச நேரத்திலேயே ஜிபிஎஸ் வச்சு நீ இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம், கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஜீப் வரும் பாருங்க அப்படின்னு இவங்களை சொல்லிட்டு வைக்க இந்த மனுஷன் வெளில போய் பாக்குறாப்ல. அந்த இடத்துக்கு ஜீப் வந்துருதுங்க. இந்த மனுஷன் என்ன நினைக்கிறாப்லனா இதுக்கப்புறம் இவங்கள்ட்ட மாட்டின அவ்வளவுதான் சொல்லிட்டு அந்த பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து யார இருந்தும் போயிடுறாப்லங்க. அங்க நின்னுகிட்டு இருந்த ஜீப்பும் அங்க இருந்து கிளம்பிடுது. அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுதுங்க. இந்த அதிகாரியும் போன் பண்றாங்க, இதுக்கப்புறம் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ண போறோமா, வேற யாரும் பாக்கி இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோனிமே பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. மேற்கொண்டு அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது எதுவுமே ஆதாரமே இருக்க கூடாதுமா, அந்த சிம்மியை எரிச்சு போட்டு போனையும் தூக்கி போட்டு நம்ம வெளியில எங்கேயா பாத்துக்கிட்டா கூட ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கேமரா மேல போகுதுங்க. மேல யார் இருக்கா எவர் இருக்கான்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தாங்க. இதுக்கப்புறம் இந்த ஃபைலை முடிக்க போறோமா, இந்த ஒரு விஷயம் உங்க புருஷனுக்கு பொண்ணுக்கு தெரியாம பாத்துக்கோங்க, தெரிஞ்சா நீ பழைய வாசிக்கியா வாழ முடியாதுமா, இதுக்கப்புறம் நிம்மதியா நீ வாழல வைக்கிறமான்னு சொல்லிட்டு அந்த போன் கால் கட் ஆகுதுங்க. இவங்க அந்த போனை தூக்கி போட்டு சிம்மையும் எரிச்சிடுறாங்க. இன்ன வரைக்கும் அந்த அதிகாரியா பேசுனது நம்ம ஹீரோ தாங்க. அந்த மனுஷனும் ஒரு அப்ளிகேஷனை வச்சு ஃபீமேலா இருக்கிறது மேலா மாத்தலாம், மேலா இருக்கிறது ஃபீமேலா மாத்தலாம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆப் வச்சுதான் ஹீரோனி கிட்ட அந்த அதிகாரியா பேசிக்கிட்டு இருந்து பாப்பலங்க. இந்த ஒரு விஷயம்லாம் இவருக்கு எப்படி தெரியும் பார்த்தா இந்த பெரியவர்னு சொல்லிருப்போம் இல்லங்க, அந்த மனுஷனும் அவரோட வீட்டுல வெளியில உட்கார்ந்து இருக்கிறப்ப ஹீரோனியும் மாடியில் நின்னுகிட்டு இருக்கிறது இவரும் பாத்துருப்பாப்பலங்க. அதுக்கப்புறம் அந்த வாத்தியார் பையனும் ஹீரோனி இழுத்துட்டு போறப்பையும் பாக்குறப்ப இந்த மனுஷனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலங்க. அங்க போனா அவங்க அடிச்சு போடுவாங்களே என்னமோ அப்படின்ட்டு பயந்துகிட்டு நின்று பாப்பல. இந்த மனுஷனுக்கு மனசு உறுத்துனதுனால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நடந்தது எல்லாம் சொல்லிருப்பாப்பலங்க. இதை கேட்கிற ஹீரோவுமே மனசு உடைஞ்சு போறாப்பல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அந்த அதிகாரி ஹீரோவோட வண்டியை நிப்பாட்டி இருப்பாங்க இல்லையா, அப்ப கூட உங்களுக்கு எந்த ஒரு உதவியா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம்லாம் ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு இதுதான் நம்மளோட ஆரம்பம் நினைச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான போடுறாப்பலங்க. ஹீரோனியும் தீபிகா நம்பரை ஹீரோ போன்ல இருந்து எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த நம்பர் அந்த அதிகாரியோடது இல்லங்க. இந்த மனுஷன் புதுசா ஒரு சிம் வாங்கி போன்ல போட்டிருப்பாப்பல, அதோட நம்பருங்க. அதுக்கப்புறம் தீபிகா எங்க போறாங்களோ அங்க இருந்து இவர் போன் பேச ஆரம்பிக்கிறாப்பலங்க. அவங்க எப்படி பேசுவாங்க என்ன அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கிட்டே இவரே பேச ஆரம்பிக்கிறாப்பலங்க. ஹீரோனிய பொறுத்த அளவுக்கு இந்த அதிகாரி தான் பிளான் பண்ணி தராங்கன்னு நினைப்பாங்க. ஆனா அங்க இருந்தது ஹீரோ தாங்க. இந்த பச்சை இறந்திருப்பான் இல்லையா, அப்ப கூட சைடுல ஹீரோ நின்னுகிட்டு இருந்திருப்பாப்ல. இதுக்கு முன்னாடியே இந்த மீன் கடைக்காரனும் பல கடைக்காரனும் ஒரு சேட்டை பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்கள தூக்குனது யாருன்னு பார்த்தா போலீஸ் கெட்டப்ல இவரோட ஆபீஸ்ல ஜூனியர் ஒருத்தர் இருந்திருப்பாருலங்க. அதுக்கு நான் ரவுடி தொழிலுக்கே போயிருப்பேன்னு சொல்லிருப்பாருங்க ஸ்டார்டிங்ல. அந்த நபர் தான் போலீஸ் கெட்டப் போட்டு அவங்கள தூக்கி இருப்பாப்லங்க. இந்த ஒரு விஷயமே பக்கத்துல இருந்த மக்களுக்கு நான் தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறமா தான் பச்சை கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருப்பாப்லங்க. அந்த மனுஷன் லாட்டரி டிக்கெட்னா வாங்குவாருங்கிற மாதிரி இவருக்கு ஏற்கனவே தெரியும். இப்படி சொன்னா அவன் எங்க இருந்தாலும் வந்துருவாங்கிற மாதிரி தான் ஹீரோ ஒரு வகையான பிளான் போட்டிருப்பாப்லங்க. அதுக்கப்புறமா லாட்டரி டிக்கெட் காரன்ட்டே காசை கொடுத்து அவனை இங்க வர வச்சு அவனோட சூழிய முடிச்சிருப்பாப்லங்க. அதுக்கப்புறமா ரெண்டாவதா கவிதாவோட தம்பியோட கதையை முடிச்சிருப்பாப்ல. லாஸ்டா ஒரு ஜீப் வந்துச்சு இல்லையா, அந்த ஜீப்பு கூட ஹீரோ வந்த ஜீப்பு தாங்க. அந்த ஜீப்பை பார்த்துட்டு அந்த வாத்தியார் பையனும் தானே கூச்சுதான் இறந்திருப்பாப்ல. அந்த ஒரு விஷயம்னா ஹீரோ பார்த்த பிறகுதான் ஜீப்ல போலீஸ்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும், அதனை எடுத்து விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பியிருப்பாப்லங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் எப்போதும் போல நார்மலா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் வேற ஒரு டைவர்ஸ் கேஸுக்காக தீபிகா ஹீரோவை பார்க்க வந்திருப்பாங்க. அந்த மனுஷன் என்ன சொல்றாப்லீனா நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. இவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. வெளியில பார்த்தா ஹீரோனி அவங்களோட பொண்ணு தான் உட்கார்ந்து இருக்காங்க. தீபிகாவும் போன் எடுத்து அவங்களோட ஃப்ரெண்டு கிட்டையும் நீ சொன்ன கிளைண்ட் கிட்ட நான் வந்து பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனியை பார்த்து பார்க்காத முறையே கிளம்புறாங்க. அதே சமயத்துல ஹீரோவும் வராப்லங்க. அது தீபிகா தானே, என்ன உங்ககிட்ட பேசலையாங்கிற மாதிரி கேட்க தெரியல, அவங்க ரொம்ப பெரிய ஆள் இல்ல மறந்துருப்பாங்க போல அப்படிங்கிற
மாதிரி அவங்க சொல்றாங்க. ஹீரோனியோட குடும்பமும் எப்போதும் போல ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு வராங்க. அப்படியே இந்த படமும் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்து சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ ஒரு நல்ல கதை களத்தோட சந்திப்போம். பாய் பாய்.